ஹாய் மக்களே, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களாப்பா? காலையில் நாங்கள் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். காலையில் பசங்களை அனுப்பிச்சி விட்டுலேருந்து ஒரே வேலையாயிடுச்சு. அதனால் இப்போ தான் சரி வீடியோ எடுத்துடலாம், அப்புறமா அப்லோட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி போட்டுட்டு கொண்டக்கடலை இருக்குல்ல, கருப்பு கொண்டக்கடலை, அது ஊற வச்சுருந்தேன். அது கூட உருளைக்கிழங்கு போட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வச்சாச்சு. ஏன்னா நம்ம அதையே வந்துட்டு சாப்பாடு மட்டும் வச்சா போதும் அப்படின்ட்டு பசங்களுக்கு வந்து சப்பாத்தி போட்டு இந்த குழம்பு ஊற்றி அனுப்பிச்சாச்சு. அப்புறம் பாருங்கள், தலியா காலையில் சாப்பிட்றதுக்கு முட்டை பிரியாணி. ஓகேங்களா? இப்போ யாரோ வந்திருக்குறாங்க, நான் இது என்னான்னு பார்த்துட்டு வர்றேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க சாப்பிட்லாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 நாளாக தண்ணி வந்துட்டு வரலையா. ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 7-8 நாள் ஆயிடுச்சு. துணிமணி கீழேயும் காயுது, மேலே பால்கனிலையும் காய போட்டிருக்கேன். பாதி துணியை துவைச்சி தண்ணி ஒழுக விட்டுருக்கேன். பாதி துவைச்சி இது வாஷிங் மிஷினில் ட்ரையரில் போட்டு எடுத்து காய போட்டாச்சு. நேற்றுக்கு மோடமாகவே இருந்துச்சு, இன்றைக்கி வெயில் அடிக்குது. பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்துட்டு கார்டனுக்குள்ளேயே இப்போ போகவே இல்லை. மழை வந்துட்டு மாறி மாறி போயிருந்தனால கொசுக்கடி தாங்க முடியறதில்ல. நேற்றுக்கு போயிட்டு ஒரு 5-6 எலுமிச்சம்பழம் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஒரு சுவிட்சு பாத்ரூமில் லைட்டு சுவிட்சு வந்துட்டு சரியில்லை, அது வந்துட்டு சரி பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த சுவிட்சு தாங்க பிரச்சனை. இந்த சுவிட்சு பிரச்சனையாக இருக்குது. பாருங்களேன், தண்ணி இவ்வளோ தான் வருது. துணியை துவைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், தண்ணி ஒழுக விட்டுருக்கேன். இது அவங்க 2 பேரும் தான் இங்கே வந்துட்டு எலக்ட்ரீஷியன் வேலை பண்ணுறாங்க. ஜெயனிக்குள்ளே வந்து வேலை பண்ணுறாங்க. எலக்ட்ரீஷியன் பிரச்சனை வந்தால் அங்கே எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து எழுதி செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. இப்போ நம்ம வீட்டில் இது தேங்க சாப்பாடு. வாங்க, யாருக்கெல்லாம் தலியா பிடிச்சிருக்கு, இல்லை முட்டை பிரியாணி பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய்ங்க, சீங்க. நம்ம வீட்டில்